அன்னை தமிழ் பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சென்ற முறை ஃபரிதா அவர்களுடைய காகித ஓடம் கடல் அலை மீது என்ற பாடலை கேட்டோம். காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம். ஆதரவின்றி ஆழ்ந்திடும் ஓடம் அதுபோல் ஒன்றாய் மூழ்குதல் நன்றாம். காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம். வாழ்க்கையின் தத்துவத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு அழகான பாடல். அதாவது நமது பிறப்பு ஒரு கரை, பிறப்பு மறுகரை, அந்த கடல் பயணம், அந்த கடல் பயணம் நமது வாழ்க்கை. ஆகவே வள்ளுவர் கூறுகின்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதாவது தங்களை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்தவர்கள், அதாவது துறவிகள் போன்றவர்கள், உலகின் ஆசாபாசங்களை துறந்தவர்கள் இலகுவாக அந்த வாழ்க்கை பயணத்தை நீந்தி, வாழ்க்கை கடலை நீந்தி கடந்து விடுவார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு அவர்களுடைய படிப்போ அந்தஸ்தோ அல்லது சொத்துகளோ உறவினர்களோ என்ற வகையிலே பல உதவிகள் தேவைப்படுகின்றன. அதனால்தான் அவர்கள் வாழ்க்கை என்ற பயணத்தை முடிப்பதற்கு கப்பல் போன்ற உதவி, அந்த கடலை கடப்பதற்கு கப்பல் ஒன்றை எதிர்பார்க்கின்றார்கள். கப்பல் என்ற திரைப்படம் என்று நினைக்கின்றேன். அதில் ஒரு பாடல் வருகிறது, எல்லோரையும் ஏற்றி போக கப்பல் வருமா, கண்ணில் தோன்றும் பட்டாம்பூச்சி கையில் வருமா என்ற ஒரு ஏக்கத்தோடு வாழ்க்கையை அந்த பயணத்தை தொடர்வதற்கு தங்களுக்கு உதவி கிடைக்காதா என்று என்கின்ற பாடல் ஒன்று. தூரம் கையில் வருமா, இல்லை ஈரம் கண்ணில் வருமா, யாரும் இல்லா ஊருக்குள்ளே தெய்வம் தேரில் வருமா, அட யாரும் இல்லா ஊருக்குள்ளே தெய்வம் தேரில் வருமா, எங்கள் பூமிக்கு வசந்தே. அதைப் போலவே நாங்கள் இன்னும் ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால், இது பூம்புகார் என்ற திரைப்படத்தில் வருகின்ற பாடல். வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனத்திலே மறக்கூடா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். அழகான பாடல் ஒன்று. அந்த படத்திலே S.S. ராஜேந்திரன் கோவலனாக நடிக்கிறார். அப்பொழுது எனக்கு அந்த திரைப்படத்தை பார்த்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அப்பொழுது நாங்கள் மாணவராக இருந்த காலத்திலே கேலரியில் போயிருந்து படம் பார்ப்பதுண்டு. சனக்கூட்டம் இல்லாவிட்டால் படுத்திருந்து, மூட்டைக்கடியையும் பொருட்படுத்தாமல் படுத்திருந்து படம் பார்ப்பதுண்டு. அப்படி பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த படத்திலே பாண்டிய மன்னனின் ஆணைப்படி கோவலனை தலையை கொய்து அவனை கொள்கிறார்கள். அப்படி வெட்டுகின்ற பொழுது எனக்கு பக்கத்தில் இருந்த ஒருவர் சொன்னார், அடடா, இதற்கெல்லாம் எம்ஜிஆராக இருந்திருந்தால் இவர்களுக்கெல்லாம் சரியான பாடம் படிப்பித்திருப்பார், இவர்கள் எல்லாம் அடுத்து நொறுக்கியிருப்பார். அப்படி அதை கேட்டு பொழுது அங்கேயே சிரித்தோம். ஆனால் அவ்வாறான ஒரு சம்பவங்கள் எங்களுக்கு உண்மையிலே வாழ்க்கையே சுவையான சம்பவங்களை நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்திலே கடந்து வந்திருப்போம். அவ்வாறான பாடலை அந்த படத்திலே நீங்கள் பார்த்திருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக ரசித்திருப்பீர்கள். அதன் பிறகு நாங்கள் அதாவது வாழ்க்கையை கடல் பயணத்தோடு ஒப்பிடுகின்ற வேறொரு பாடலை நாங்கள் பார்ப்போம். இது சங்கம் குளோபல் நிகழ்ச்சியிலே முன்பு ஒரு இடம்பெற்ற பாடல். அதாவது ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே என்ற பாடல். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. இதுவும் ஒரு, அதாவது அந்த வாழ்க்கை தத்துவத்தை இந்த ஓடத்தோடு ஒப்பிட்டு அழகான பாடல்கள் பல இருக்கின்றன.
அந்த பாடலும் ஒரு நீங்களும் பல தடவை ரசித்திருக்கக்கூடிய பாடல். இன்னும் ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது. அமைதியான நதியிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். அவ்வாறான ஒரு பாடலும் அங்கே அதாவது இந்த திரைப்படத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அதாவது வாழ்க்கையின் தத்துவத்தை, அதாவது ஒரு தத்துவ பாடல்கள் மட்டுமல்ல, அதாவது வாழ்க்கை இனிமையாக இருக்கின்ற பொழுது கூட அங்கே ஒரு அதாவது வாழ்க்கை என்ற ஓடத்தை ஒரு பொன்னோடமாக பார்க்கின்ற தன்மையும் இன்னொரு பாடலில் வருகிறது. இது படம் என்னவென்று ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை உண்டா என்ற படத்திலே வருகின்றது. ஓடம் பொன்னோடம் அது என்னோடும் உன்னோடும் ஓடும் என்று வருகின்ற பாடல் வரிகள். ஓடம் பொன்னோடம் இதே உன்னோடும் என்னோடும் ஓடும். ஓடட்டும் ஓடம் என்ன, இனி என் வாழ்வும் உன்னோடு ஓடும். மிகவும் அதாவது ரசிக்கத்தக்கது வாழ்க்கை என்ற கடல் பயணம். நாம் எல்லோரும் கடந்து கொண்டு இருக்கின்றோம். ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கும் இந்த ஓடத்துக்கும் அல்லது படகுக்கும் கப்பலுக்கும் தொடர்பு இருக்கின்றது. எனவே அடுத்த முறை இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி இந்த பாடல்களை ரசிக்கும்படி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.